நம்ம சேனலை பார்த்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு எந்தெந்த உணவுகள்லாம் நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவாகவும் ஆரோக்கியம் மிக்க உணவாகவும் இருக்கும். அவங்க இதெல்லாம் பயன்படுத்துறதுனால அவங்களோட உடம்புலையும் சரி வெளியிலும் சரி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன? பெண்களுக்கு மட்டும்தான் சத்தான உணவா, அவங்க மட்டும்தான் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்ணுமா அப்படிங்கிறது இல்லாமல் ஆண்களுக்கும் சரி, ஆண்கள் எந்தெந்த உணவுகள் எடுத்துக்கலாம், அவங்க எப்படி இருந்தால் அவங்களோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் தெளிவாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேலைன்னு ஓடிட்டு இருக்கிறதுனால வீட்டில் அதிகமாக சாப்பிட்றது, அவங்க அதிகமாக வெளியிலேயே சாப்பிட்டு பழகிட்டாங்க. கடைகளில் மதிய டைமில் கடையில் வாங்கி சாப்பிட்றது, நைட் டைமில் வீட்டில் டின்னர் சமைக்கலைன்னா அதுவும் கடையில் வாங்கி சாப்பிட்றது, இது மாதிரி அதிகமாக அவங்களோட உணவு முறை பார்த்திங்கன்னா கடைகள்லையும் ஹோட்டல்லையுமே அவங்களோட சாப்பாடு போயிடுறதுனால அவங்க உடம்பை அதிகமாக கவனிக்க முடியாமல் போயிடுது. அப்படி இருக்க வேண்டாம். அப்படி நீங்கள் சாப்பிடும்போது புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையும், பழங்கள் பார்த்திங்கன்னா பழங்கள், கீரைகள், நட்ஸு இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது மூலம் அது கொஞ்சம் பேலன்ஸ்டு ஆகுங்க. புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அதாவது முட்டை, பருப்பு, பன்னீர், பால் இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். தசையோட வளர்ச்சிக்கும் திசுக்களோட சீரமைப்புக்கும் பார்த்திங்கன்னா தினமும் முட்டை, குறிப்பாக வெள்ளைக்கரு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை மற்றும் மற்ற தானியங்கள்லாம் சாப்பிடும்போது அதில் பார்த்திங்கன்னா புரதமும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். உங்களோட உடல் எடையை கரெக்டாக கட்டுக்கோப்பாக வச்சுருக்க நீங்கள் பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒன்றுன்னு கூட சொல்லலாம். எலும்புகளை வலுவாக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதில் பார்த்திங்கன்னா பன்னீர், பால் பொருட்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களோட உடம்பு நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். பாதாம் மற்றும் வால்நட் இதெல்லாம் சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் மூலம் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்திங்கன்னா மூளை மற்றும் இதயத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்குதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா 20 கிராம் எள்ளை நைட்டில் பாலில் ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடும்போது பாரம்பரியமாக நம்மளோட உடல் வலிமைக்கு இது பார்த்திங்கன்னா மிகவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. மீன் வகைகள் சாப்பிட்லாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்மன் மற்றும் இதர கொழுப்பு சத்து நிறைந்த மீன்களை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளோட இதய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ரத்த ஓட்டம் இதனால் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். காய்கறிகள், கீரைகள்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாங்க. அதாவது உடலில் நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நச்சுக்கள்லாம் நீக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா பூண்டுக்கு, வெங்காயத்துக்கெல்லாம் இருக்குது. அது நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடம்பு நல்லாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல சோர்வை போக்கி அந்த நாள் முழுக்கமே புத்துணர்ச்சியாக இருக்க உதவக்கூடியதாக இருக்குது. அது என்னென்ன உணவுப் பொருட்கள்னு பார்த்திங்கன்னா பச்சை கீரைகள்லாம் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்பு பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். தண்ணியை அதிகமாக குடிக்கணுங்க. நம்மளோட உடல் பார்த்திங்கன்னா வறண்டு போகாமல் இருக்க அன்றைக்கு நாள் முழுவதுமே போதுமான அளவு நம்ம தண்ணீர் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாங்க. எண்ணெய் பொருட்கள் மற்றும் துரித உணவுகளை குறைச்சி வீட்டு சமையலுக்கு முக்கியத்துவம் அளிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே ஆண்கள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சி பண்ணாவே போதும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது தப்புங்க. உண்மையிலே ஆண்கள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்க சில வகை உணவுகளை எடுத்துக்கிறது மூலம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு கூட சொல்லலாம். ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட்றதுனால தான் வருதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட்றது மூலம் அவங்களோட உடம்பை கெடுத்துக்கிறாங்க. அவங்க வீட்டு சமையலை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு கூட சொல்லலாங்க. ஆண்கள் பார்த்திங்கன்னா அவகேடோ பழம் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா பொதுவாக வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான கொழுப்புகளுக்கு ஒரு நல்ல சிறந்த பழமாக இருக்குன்னு கூட சொல்லலாங்க.
தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இதய நோய் வர்றதற்கு நிறையா அபாயமான விளைவுகள்லாம் நிறைய இருக்குதுன்னு கூட சொல்லலாம். எனவே தாங்க இதயம் ஆரோக்கியமாக இருக்க அவகேடா போன்ற பழங்களை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடம்பு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அடுத்தது மாதுளை பழம் சாப்பிட்றது ஆண்களோட புரோஸ்டேட் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடிய உதவுவதாக சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆக்சிஜனேற்றிகளாக இது வந்துட்டு செயல்படக்கூடியதாக இருக்குது. அதாவது தமனிகளை கடினப்படுத்தாமல் இருக்கவும் இருதய நோய் அபாயத்தை குறைக்கவும் இந்த பழம் வந்துட்டு நமக்கு பயன்படுறதா சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம் பழம். பாதாம் பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான சூப்பர் ஃபுட் உணவுன்னு கூட சொல்லலாங்க. ஆண்களோட மூளைக்கு சக்தி அளிக்கவும் தசை வெகுஜனத்திற்கு இது உதவுதுன்னு கூட சொல்லலாம். ஒரு நாளைக்கு 2 பாதாம் என சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஊட்டச்சத்துக்களுக்கும் இது வந்துட்டு ரொம்ப ஒரு பயனுள்ள நட்ஸாக இருக்குன்னு கூட சொல்லலாங்க. மாட்டு இறைச்சி பார்த்திங்கன்னா மாட்டு இறைச்சியோட கல்லீரலில் வைட்டமின் ஏபி மற்றும் ஃபோலேட்டு துத்தநாகம் தாமிரம் மற்றும் இரும்பு போன்ற தாதுக்கள் அதிகமாகவே இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்முடைய சிவப்பு ரத்த அணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுனால இந்த மாட்டிறைச்சி ஈரலை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ப்ளூபெர்ரியில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நார்ச்சத்துக்கள் வைட்டமின் கே மெக்னீஷியம் மற்றும் வைட்டமின் சி போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இது அலர்ஜியை குறைக்க பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. நம்மளோட இரைப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி அஜீரணத்தை குறைக்க இந்த இஞ்சி பயன்படுறதுனால இஞ்சியில் பெருங்குடல் புற்றுநோயோட அபாயத்தை குறைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கிறதுனால நம்ம அன்றாட உணவில் இஞ்சி கொஞ்சம் நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சால்மன் மீனை நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. மீன்களை பார்த்திங்கன்னா நீங்கள் பல வழிகளில் சமைத்து சாப்பிட்லாம். இந்த சால்மன் மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட இதய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடியதாக இருக்குது. மார்பு வலியை குறைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இதுக்கு நிறையவே இருக்குது. அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை போக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு நிறையவே இருக்குது. அதனால் மீனை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சால்மனில் இருக்கக்கூடிய 2 ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒமேகா 3இன் இபிஏ மற்றும் டிஹெச்ஏ ஆகியவை பார்த்திங்கன்னா நம்மளோட நரம்பிய கடத்தி டோபமைன்களை உயர்த்த உதவுதுன்னு கூட சொல்லலாம். டோபமைன் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பொருளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆண்களோட ஆசை மற்றும் பாலியல் உந்துதலை அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆளி விதைகள் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாங்க. ஆளி விதைகள் பார்த்திங்கன்னா தாவர அடிப்படையிலான ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குதுங்க. இது சாப்பிட்றதுனால நீரிழிவு மற்றும் இதய நோய்களோட அபாயத்தை குறைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இதுக்கு நிறையவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஆண்களோட பாலியல் நிலையை தூண்டும் மூளையோட டோபமைனோட அளவை உயர்த்தக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இதுக்கு நிறையவே இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க. ஆலிவ் எண்ணெயில் 3 அன்சாச்சுரேட் கொழுப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கக்கூடிய தன்மை நிறையவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தக்காளி பழத்தில் லைகோபின் அப்படின்ற ஆக்சிஜனேற்றிகள் அதிகமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க. இந்த லைகோபின் உணவுகள் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இதுக்கு நிறையவே இருக்குது. சாலட்டுகள் சாண்ட்விச்சுகள் மற்றும் சூப்பு இதெல்லாம் தினமும் நம்ம தக்காளியில் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கீரைகளில் பார்த்திங்கன்னா அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமிக்க உணவாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். புற்றுநோய் எதிர்ப்பு பண்பு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் இந்த கீரைகளில் அதிகமாக இருக்குது. எனவே நம்ம சாப்பிடும்போது நம்மளோட கண் பார்வையோட திறனும் அதிகரிக்குதுன்னு கூட சொல்லலாங்க. எனவே பார்த்திங்கன்னா ஆண்கள் உங்களுடைய உணவில் புரத ஸ்மூத்தி சாலட்டுகள் மற்றும் பொரியல் இது மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களோட உடம்பு ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடும்போது எந்த ஒரு நோயும் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழலாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகள் மூலம் ஆண்களுக்கான சத்து மிகுந்த உணவுகள் என்னென்ன, அதை சாப்பிட்றதுனால அவங்களோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இந்த இந்த சத்து மிகுந்த உணவுகள் ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக இருக்குது,
அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு இது சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வாக அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.